பாஜக ஆட்சி நடைபெறும் ஒடிசாவில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் உண்மை கண்டறியும் குழுவினர் அது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஒடிசாவில் மேற்கொண்ட ஆய்வில் ஒடிசாவில் கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர் மற்றும் தலித் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் செயல்கள் அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஒடிசா மாநில தலைமைச் செயலாளருக்கு கடிதம் மூலமும் உண்மை கண்டறியும் குழு புகார் தெரிவித்துள்ளது. அதில் ஒடிசா மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் சுமார் 300 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் சிறுபான்மையினரின் மத வழிபாடு உரிமைகள் பறிபோயுள்ளன. மேலும் அவர்களது அன்றாட வாழ்வும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. ஒடிசா மாநிலம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக தேவாலயங்கள், பாதிரியார்கள் உள்ளிட்டோருக்கு கடும் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களால் தேவாலய வழிபாடுகளை முறையாக செய்ய முடியவில்லை என்றும் உண்மை கண்டறியும் குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களில் இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2008ஆம் ஆண்டு ஒடிசாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாகவும், குறிப்பாக கந்தமால் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக ஆட்சி நடைபெறும் ஒடிசாவில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் உண்மை கண்டறியும் குழுவினர் அது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஒடிசாவில் மேற்கொண்ட ஆய்வில் ஒடிசாவில் கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர் மற்றும் தலித் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் செயல்கள் அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஒடிசா மாநில தலைமைச் செயலாளருக்கு கடிதம் மூலமும் உண்மை கண்டறியும் குழு புகார் தெரிவித்துள்ளது. அதில் ஒடிசா மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் சுமார் 300 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் சிறுபான்மையினரின் மத வழிபாடு உரிமைகள் பறிபோயுள்ளன. மேலும் அவர்களது அன்றாட வாழ்வும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. ஒடிசா மாநிலம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக தேவாலயங்கள், பாதிரியார்கள் உள்ளிட்டோருக்கு கடும் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களால் தேவாலய வழிபாடுகளை முறையாக செய்ய முடியவில்லை என்றும் உண்மை கண்டறியும் குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களில் இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2008ஆம் ஆண்டு ஒடிசாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டதாகவும், குறிப்பாக கந்தமால் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.